இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறது ஃப்ளவர் மேக்கிங். அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்கிட் ஃப்ளவர் அண்ட் தென் இது சிப்ஸி. ஆர்கிட் ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா 2 கலர் வரும். இது வந்து பர்பிள், இன்னொரு கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான கலரை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி இதை எப்படி மேக் பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பூவோட காம்பு தான் இது. இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நல்ல நூலை சுற்றிக்கிறேன். பக்கத்தில் காமி இந்த காம்பில் இந்த மாதிரி நூலை சுற்றிக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளார் எடுத்துக்கோங்க. சிப்ஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணி வச்சுருக்கேன் கோல்டன் கலரில். அதை எடுத்து பார்த்துக்கோங்க. அதை எடுத்து இப்படி சுற்றிக்கிறேன். அவ்வளோ எத்தனை சுற்றலாம் சுற்றிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி சுற்றிக்கோங்க. ஓகேவா? புரிஞ்சா? அடுத்து ஒரு பூ வைக்கிறேன். அந்த நந்தியாவட்டத்தில் சுற்றி வைப்பீங்க. இது அப்படி கிடையாது. இது அப்படி மேலே தான் வைக்கணும். ஏன்னா இது ஒரு கிளிப் டைப்பில் வரப்போகுது. ஒரு ரிசப்ஷன் மேக் ஓவருக்கோ இல்லை கேர்ள்ஸ்க்கோ இல்லை நீங்கள் மெஸ்ஸி ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் இந்த மாதிரி ஃப்ளார் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது ரொம்ப ஈஸி. சுற்றிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஆனால் கொஞ்சம் அழகாக ஸ்ட்ராங்காக சுற்றுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு கிளிப் மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? சரி, இதுதான். ஓகே, இதுதான் வந்து நெக்ஸ்ட் வந்து ஆர்கிட் ஃப்ளவர் எடுக்க போகிறேன். அதில் வந்து ஒரு பூ எடுத்திருக்கேன். இப்படி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை எடுத்து இங்கே வைக்க போகிறேன். வச்சுட்டு இதையும் நல்லா ஸ்ட்ராங்காக சுற்றிக்க போகிறேன். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், திருப்பியும் சிப்ஸி வைக்க போகிறேன். இப்படி நமக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சுற்றி வரும்போது இப்படி ஆர்கிட்டும் சிப்ஸி வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ரிசப்ஷன் ஹேர் ஸ்டைலுக்கோ கேர்ள்ஸ் ஹேருக்கு மெஸ்ஸி ஹேர் ஸ்டைலுக்கு இந்த மாதிரி வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும்.